தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாளையக்காரர் போரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பகுதி 2 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பகுதி 1 இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா அதை பார்த்துட்டு கூட பகுதி 2க்கு வாங்க. சரியா? பகுதி 1ல அதாவது பார்ட் 1ல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணிருப்போம்னா பாளையக்காரர் பற்றியான அறிமுகம் ஃபுல்லாவே முடிச்சிருப்போம். பூலிதேவரோட மொத்த கதையும் முடிச்சிருப்போம். வேலுநாச்சியாரோட மொத்த கதையும் முடிச்சிருப்போம். சோ இது எல்லாமே நம்ம பகுதி 1ல பார்த்து முடித்த விஷயங்கள். சரியா? இப்ப பகுதி 2ல 2 பேரை பத்தி பார்க்க போறோம். இந்த பார்ட் 2ல ஒருவர் பேர் என்னன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் ஒரு பாளையக்காரரு. இன்னொருவர் பேர் என்னன்னா மருது பாண்டியர்கள் அல்லது மருது சகோதரர்கள். நம்ம வேலுநாச்சியார் பார்த்தோம்ல, அதே 2 நபர்கள் தான். சரியா? சோ இவங்க 2 பேரை பத்தி பார்த்து முடிச்சோம்னா அப்படின்னா மொத்த பாளையக்காரர் முடிஞ்சுன்னு அர்த்தம். ரைட்டா? ரைட், வாங்க போலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1790ல இருந்து 1799 வரைக்கும். 1790ல இருந்து 1799 வரைக்கும் கட்டபொம்மன் பாளையக்காரரா இருந்த ஆட்சி காலம். கட்டபொம்மனோட பிறந்த இடம் பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சிங்க. இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல அது அமைந்திருக்குங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் கட்டபொம்மன் பிறக்கிறார். அவரோட பிறந்த காலம் பாத்தீங்கன்னா ஆண்டு பாத்தீங்கன்னா 1760 1760. சரியா? ஆட்சி காலம் 1790 to 1799. ரைட்டா? இது புரிஞ்சுக்க. கட்டபொம்மனோட தந்தை பேர் என்னன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனும் ஒரு பாளையக்காரர் தான் பாஞ்சாலங்குறிச்சியில. அவருக்கு அடுத்தபடியா, அதாவது அப்பாக்கு அடுத்தபடியா பையன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் இந்த 10 வருஷத்துக்கு 9 வருஷத்துக்கு. ரைட்டா? சோ அதான் ஆட்சி காலம் 1790 to 1799 சொல்லி இங்க போட்டிருப்போம். ரைட்டா? சோ இப்ப வாங்க அடுத்து. இப்ப இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். 1781 சரியா பாருங்க, 1781ல ஆங்கிலேய ஆட்சி இருக்காங்களே, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி இருக்காங்களே, அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷும் நவாப் ஆர்காட் நவாப்னு முன்னாடியே பார்த்திருப்போம், போன வகுப்புல பார்த்திருப்போம். ஆர்காட் நவாபும் ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுவாங்க. அது என்ன ஒப்பந்தம்னா, இனிமேட்டு ஆர்காட் நவாபு கீழே இருக்கக்கூடிய எல்லா தமிழ்நாடு பாளையக்காரர்கிட்ட இருந்து நானே வந்து வரியை வசூலிச்சுக்கிறேன், உங்களோட ஹெல்ப் வேணாம். ஆர்காட் நவாப், உன் ஹெல்ப் எனக்கு வேணாம், நானே போய் எல்லாத்தையும் வந்து அதட்டி உருட்டி வரியை நானே வசூலிச்சுக்கிறேன், நானே டாக்ஸ் எல்லாத்தையும் பாளையக்காரர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி வசூலிக்கிறோமோ அந்த மாதிரி நானே வசூலிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஆர்காட் நவாப்ட. அது 1781 ஒப்பந்தம். இது ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் மொத்த வருமான அதிகாரமும் பிரிட்டிஷிடம் சென்றது. அதாவது எல்லா பாளையக்காரர்கிட்ட இருந்து அந்த ரெவன்யூ கலெக்ஷன் இருக்குல்ல, வருமான வரியை வசூலிப்பது இருக்குல்ல, அது அப்படியே ஆர்காட் நவாப்ட இருந்து பிரிட்டிஷ்ட போயிடுச்சு. எந்த ஒப்பந்தம்? 1781. இத மனசுல வச்சு கவனிங்க. ரைட்டா? இங்க பாருங்க, கிழக்கிந்திய நிறுவனம், அதாவது பாஞ்சாலங்குறிச்சியிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனி வரி வசூலிக்கும் அதிகாரத்தை பெற்றது. அப்ப எல்லா பாளையங்கள் சொன்னாலும் ஓகே தான். குறிப்பா பாஞ்சாலங்குறிச்சியை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம், கட்டபொம்மனோட பாளையத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் யார்கிட்ட வரி செலுத்தணும்னா பிரிட்டிஷ் தான் வரி செலுத்தணும். பிரிட்டிஷ்னா கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனிட்ட தான் வரி செலுத்தணும். சரியா? அப்ப பாஞ்சாலங்குறிச்சி வந்து அவங்க மக்கள்கிட்ட இருந்து வரியை வசூலிச்சு யார்கிட்ட ஒப்படைக்கணும்னா பிரிட்டிஷ். அந்த வசூலிக்கிற பொறுப்பு தான் அந்த பாளையக்காட்ட இருக்கக்கூடிய பொறுப்பு. சரியா? அந்த பாளையக்காரர் அந்த சமயத்துல யாரு? கட்டபொம்மன். இது புரியுதா? ரைட். கலெக்டர்ஸ் were appointed to collect taxes from பாளையம்ஸ். பாளையங்களில் வரியை வசூலிக்க ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டன. உடனே அந்த 1781 ஒப்பந்தத்துக்கு அப்புறம் எல்லா பாளையங்கள்ட்ட இருந்து வரியை வசூலிக்கிறதுக்கு ஆட்சியர் கலெக்டர் ஒன்று போட்டாங்க. ஆனா கலெக்டர் நேரடியா போய் மக்கள்கிட்ட போய் பேசி வரியை வசூலிக்கிறதுக்கு கலெக்டருக்கு அந்த மொழியும் தெரியாது, அந்த வட்டார மொழிகளும் தெரியாது. அதனால கலெக்டர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு பாளையத்தை இருக்கக்கூடிய பாளையக்காரரை கூப்பிட்டு, எவ்வளவு வரி வசூலிச்சிங்க இன்னைக்கு, மொத்த வரியை வசூலிச்சு கொண்டு வா, 80% வரி எனக்கு வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பாளையக்காரரை வந்து ரொம்ப மரியாதையோடையும் அவங்க வந்து நடத்த மாட்டாங்க, ஏதோ கொத்தடிமை மாதிரி நடத்துவாங்க பிரிட்டிஷ். என்ன அந்த மாதிரி வந்து ஆச்சு 1781 ஒப்பந்தத்துக்கு அப்புறம். இது புரியுதா? இத மனசுல வச்சுட்டு பாருங்க. கட்டபொம்மன் அசஸ் ஜாக்சன். இப்ப 1781 ஒப்பந்தத்துக்கு அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லக்கூடிய இடத்தோட கலெக்டரா யார் நியமிக்கப்பட்டார் என்றால் ஜாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், ஜாக்சன். அதே பாஞ்சாலங்குறிச்சியில பாளையக்காரர் யாருன்னா கட்டபொம்மன். கட்டபொம்மன் ரொம்ப ஒரு ரகடான ஒரு ஆளு. சரியா? என்ன நீ சொல்லிதான் கேட்கணுமா, அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். என்ன ஜாக்சனும் அதே மாதிரி நபர் தான். 2 பேத்துக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. எப்ப வந்துச்சு அந்த சண்டை அப்படின்னா,
ஜாக்சன் வாஸ் அப்பாயிண்டட் as கலெக்டர் ஃபார் பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியின் ஆட்சியராக ஜாக்சன் நியமிக்கப்பட்டார். இது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கட்டபொம்மன் இப்ப என்ன பிரச்சனைனா 1790 இருந்து 1799 வரைக்கும் எவ்வளவு வரியை வசூலிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுல 3300 பக்கோடார்கள் கடன் வச்சிருவாரு கட்டபொம்மன். அதாவது சுமார் 3300 பக்கோடார்கள் மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கணும் அந்த 9 வருஷத்துல. அதை வசூலிக்காம அதை மீதியாவே வச்சிருவாரு கட்டபொம்மன். சரியா? அதாவது 3310 பக்கோடா கலெக்டர்ட்ட ஒப்படைக்கணும் அந்த பாளையக்காரரு. பக்கோடாஸ்னா அந்த டைம்ல நாணயங்கள்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அதை ஒப்படைச்சு ஆகணும். ஆனா ஒப்படைக்காம விட்டுருவாரு. இதனால் கடுப்படைந்த கோபமடைந்த ஜாக்சன் எப்படியா அந்த கட்டபொம்மனை பார்த்தானோ நேர்ல பேசி ஆகணும். சரியா? இன்னும் இத்தனை பக்கோடாக்கள் இன்னும் நமக்கு கப்பம் கட்டணும். இதை கொடுத்தா மட்டும்தான் அந்த கட்டபொம்மன் நிம்மதியா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தோரணையில பேசுவாரு. யார் அப்படின்னா ஜாக்சன். அதன் பாருங்க, ஆகஸ்ட் 18 1798 ஆகஸ்ட் 18 1798 ராமநாதபுரத்துல அந்த கட்டபொம்மனை என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஒரு ஆணை இருக்கிறார். ஜாக்சன் என்ன ஆணை இருக்கிறார்? ஆகஸ்ட் 18 1798 இந்த தேதியில நான் ராமநாதபுரத்துல இருப்பேன். அப்ப அந்த கட்டபொம்மன் என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, அந்த கட்டபொம்மன் இது ஜாக்சன் இருக்கார்ல, அவரே இதே காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாசமே கட்டபொம்மன் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் ஃபுல்லாவே சுத்தி பார்க்க போவாரு. பாஞ்சாலங்குறிச்சியா இருக்கட்டும், பக்கத்துல அந்த குற்றாலமா இருக்கட்டும், ஸ்ரீவில்லிபுத்தூரா இருக்கட்டும், அங்கெல்லாம் போவாரு. அந்த சமயத்துல கூட கட்டபொம்மன் நான் உங்களை பார்க்கட்டா அப்படின்னு கூட கட்டபொம்மன் கேட்டிருப்பாரு. யார்கிட்ட? ஜாக்சன்ட்ட. அதான் நீங்க இங்க தானே இந்த சுத்து வட்டார தானே வரீங்க, ஏதோ பார்க்க சொன்னீங்க, பாக்குறேன் என்னன்ட்டு. ஆனா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. யாரு? ஜாக்சன். என்னை நீ ராமநாதபுரத்துல தான் பார்க்கணும், ஏன்னா கொஞ்சம் தூரம். சரியா? அப்ப இறுதியாக செப்டம்பர் 19 1798 ஜாக்சனுக்கும் கட்டபொம்மனுக்கும் சந்திப்பு நடக்குது. செப்டம்பர் 19 1798. சரியா? இப்ப புரியுதா உங்களுக்கு? அதாவது கட்டபொம்மனே ஒரு 3310 பக்கோடா அரியர் வைக்கிறாரு, கடன் வைக்கிறாரு. அதை என்னப்பான்னு சொல்லி கேட்கறதுக்கு இந்த தேதியில ராமநாதபுரத்துல என்ன மீட் பண்ணுங்கிறாரு. அது இடப்பட்ட காலத்துல அதுதான் போய் தேதி மாறி செப்டம்பர் 19 1798 இறுதியாக சந்திப்பு நடக்கிறது. சரியா? இப்ப சந்திப்புல யார் யார் போறாங்க பாருங்க. ஜாக்சனின் திமுற பாருங்க. இப்ப போய் ராமநாதபுரத்துல போய் கட்டபொம்மன் போய் பார்க்க போறாரு. கூட கட்டபொம்மன் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியனார். சிவசுப்பிரமணியனார் கட்டபொம்மன் கூட இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவங்க 2 பேரும் கூட ஊமதுரைன்னு ஒரு நபர், கட்டபொம்மனோட தம்பி. மொத்தம் 3 பேர் ராமநாதபுரம் கோட்டைக்கு போறாங்க ஜாக்சனை பார்க்க. அப்ப கட்டபொம்மன் என்ன சொல்றான்னா, ஊமதுரைய நீ கொஞ்சம் வெளில நில்லு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன சொல்றேன், அது வரைக்கும் வெளில நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளில நிப்பாட்டி விடுறாரு. யார? ஊமதுரைய. கூட சிவசுப்பிரமணியனார் மட்டும் கூட்டிட்டு உள்ள போறாரு. அந்த ராமநாதபுரம் கோட்டைக்குள்ள போறாரு. அங்கதான் அந்த ஜாக்சன் சொல்லக்கூடிய அந்த ராட்சசன் உட்கார்ந்துருக்கான். சரியா? அவர் பாட்டுக்கு ஜாக்சன் கால் மேல காலை போட்டு அப்படியே சேர்ல அப்படி உட்கார்ந்துருக்காரு. எய்தாப்புல கட்டபொம்மனுக்கும் சிவசுப்பிரமணியனுக்கும் உட்கார்றதுக்கு எந்த சேரும் இல்ல. ஒரு 3 மணி நேரம் நின்னுட்டே பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. யாருக்கு? கட்டபொம்மனுக்கு. அப்ப நிறைய கேள்வி கேட்டாரு. சரியா? யாரை கேட்கிற வரி அந்த மாதிரி டைலாக்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் அந்த சமயத்துல கேட்ட விஷயங்கள் தான். அப்ப கட்டபொம்மனை மிக பெரிய லெவல்ல அவமானப்படுத்தினாரு. யார் அப்படின்னா ஜாக்சன். கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கல. மிகப்பெரிய லெவல்ல அவமானப்பட்டார் கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியனாரும். கடுப்பான கட்டபொம்மனை அவரும் கொஞ்சம் எகிரி பேச ஆரம்பிச்சாரு. உடனே ஜாக்சன் எல்லா பாய்ஸ் வாங்க, என்ன எங்க 2 பேரும் கொஞ்சம் பாருங்க என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வில்லன் மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சாரு. யார்? ஜாக்சன். அப்போ பெரிய கைகலப்பு ஆச்சு. அந்த டைம்ல பெரிய கைகலப்பு ஆச்சு. அந்த கைகலப்புல கிளார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இறந்து போகிறார். கிளார்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய நபர், பிரிட்டிஷ் நபர் கொலை செய்யப்படுகிறார் அந்த சமயத்துல, அந்த கைகலப்பு சமயத்துல. உடனடியாக ஜாக்சன் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, இந்த கொலையை செஞ்சது யார் அப்படின்னா கட்டபொம்மன் தான் சொல்லிட்டு பிடிங்கள் கட்டபொம்மனை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டபொம்மன் அப்படியே ஆள் எஸ்கேப் ஆகி டக்குன்னு வெளில ஊமதுரை இருப்பார்ல, அவர் கூட அப்படியே ஏறி கிளம்பிட்டாரு கட்டபொம்மன். ஆனா கூட அந்த சிவசுப்பிரமணியன் இருக்கார்ல, அவரால் எஸ்கேப் ஆக முடியல. ஏன்னா அப்ராணியா மாட்டிக்கிட்டாரு. யார்கிட்ட? ஜாக்சன்ட்ட. உடனே சிவசுப்பிரமணியன் தூக்கிட்டு போய் சிறையில போட்டாங்க இந்த ஜாக்சன் கும்பல். இப்ப சிவசுப்பிரமணியனார் சிறையில இருக்காரு. கட்டபொம்மனும் ஊமதுரையும் எஸ்கேப்பு. ஜாக்சன் ராமநாதபுரம் கோட்டையில இருக்கார். இதான் சூழ்நிலை. ரைட்டா? இங்க பாருங்க, ஜாக்சன் இஸ் அரகன். ஜாக்சன் உச்சகட்ட திமிரு. சிவசுப்பிரமணியனார் சிறையடைப்பு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் பேசினேன்ல, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கட்டபொம்மன் தப்பித்தல், ஊமதுரையோட தப்பித்தல்.
இப்ப கட்டோமன் என்ன செய்யறாருன்னா தம்பி ஊமதுரையோட சேர்ந்து இது என்ன நியாயம், கொலையும் நாங்க செய்யல, ஏன்னா கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும், ஏதோ சம்பவத்துல ஏதோ நடந்துருச்சாங்க, கொலையும் நாங்க செய்யல, ஆனா இந்த மாதிரி அவமானமும் பத்துறாங்க, இது என்ன நியாயமா இது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சார்ந்தோ மெட்ராஸ் கவுன்சில்னு ஒரு கோர்ட் இருக்கு, மெட்ராஸ் கவுன்சில்னு ஒரு நீதிமன்றம், ஒரு சிறிய நீதிமன்றம் மாதிரி இருக்கும், அவங்கள்ட்ட போய் வந்து கட்டோமன் வந்து ஆஜராறார். இந்த மாதிரி நான் எதுவுமே செய்யல, நான் ஒரு நிரபராதி, என்ன பிடிச்சிட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்துறாங்க, சிவசுப்பிரமணியனார் என்னோட அமைச்சரையும் தூக்கிட்டு போய் ஜெயில போட்டாங்க, நீங்க தான் நீதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் கவுன்சில்கிட்ட போய் பேசுறாரு. சரியா? அந்த குழுவோட உறுப்பினர்கள்ல யார் யாருன்னு பாருங்க. வில்லியம் பிரவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், வில்லியம் ஓரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், ஜான் கசாமேஜர். சரியா? ஜான் கசாமேஜர் 3 நபர்கள் முன்னிலையில அவர் போய் ஆஜராறார். யார் அப்படின்னா கட்டபொம்மன் போய் சொல்றாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு 3310 பகோடாஸ் தான் இருக்கு, நான் கூடிய சீக்கிரத்துல செலுத்துறேன் சொல்லிட்டேன், இருந்தாலும் ராமநாதபுரத்துல என்னை வர வச்சு மிகப்பெரிய லெவல்ல எனக்கு மன உளைச்சல் ஆக்கிட்டாரு இந்த ஜாக்சன், கூடவே சிவசுப்பிரமணியனும் கைது செஞ்சு உள்ள வச்சிட்டாரு, அந்த கிளார்க்குங்கிற நபரை நாங்க கொல்லவே இல்லை, அவர் எப்படி செத்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தனது 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 பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த 3 பேரிடம் தெரிவிக்கிறார். யார் அப்படின்னா கட்டபொம்மன். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஓகே நீ நிரபராதிதான் சொல்லிட்டு அந்த மெட்ராஸ் கவர்னர்ட்ட அறிக்கை கொடுத்துறாங்க. உடனே மெட்ராஸ் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா கட்டபொம்மனை வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சிவசுப்பிரமணியனாரை ரிலீஸ் பண்ணிடுங்க, விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிட்டாரு. யாரு? எட்வர்ட் கிளைவ். இவங்களும் பிரிட்டிஷ் தான், ஜாக்சனும் பிரிட்டிஷ் தான், கொடூர பிரிட்டிஷ் இந்த ஜாக்சன். அதனால்தான் ஜாக்சன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கையோட பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க. என்ன, நீ கிளம்பு பிரிட்டிஷ்கே கிளம்பு போ அப்படின்ட்டு. லுஷிங்டன் வந்து அடுத்தபடியா அடுத்த கலெக்டர் யார் அப்படின்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சியோட கலெக்டர் யாருன்னா லுஷிங்டன் சொல்லக்கூடிய நபர், லுஷிங்டன். சரியா? ஸோ இப்போ என்ன பார்த்தோம், 1790 இருந்து 99 வரைக்கும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் பொறுப்பை யார் ஏற்றார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். எவ்வளவு வரி செலுத்த வேண்டியதா இருக்கு? 3310 பகோடா வரி செலுத்த வேண்டியதா இருக்கு. யாரு கலெக்டர்? ஜாக்சன். எங்க போய் சந்திக்கிறாரு? ராமநாதபுரத்தில் போய் சந்திக்கிறாரு. யாரோட? அமைச்சர் சிவசுப்பு, கூட வந்து தம்பி ஊமதுரை. யார் மாட்டிக்கிட்டா? சிவசுப்பு அரெஸ்ட். யார் தப்பிச்சிட்டா? ஜாக்சனும் ஊமதுரையும் எஸ்கேப். யார் கொலை செய்யப்பட்டது அந்த சமயத்துல, அந்த சம்பவத்துல? கிளார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். உடனே ஜாக்சன் இது கட்டபொம்மன் எங்க போய் ஆஜரானாரு? மெட்ராஸ் கவுன்சில்ல. வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் கசாமேஜர். என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க. சரியா? பிரவுனு, ஓரமு, கசாமேஜர்ன்ட்டு. சரி, ஓகே. இவங்க 3 பேரும் சேர்ந்து கட்டபொம்மனை நிரபராதின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண, அதை எட்வர்ட் கிளைவ் வந்து கட்டபொம்மன் நிரபராதின்னு சொல்லிட்டு அறிவிக்க, சிவசுப்புவை விடுதலை செய்து விடுங்கள் சொல்லிட்டு அறிவிக்க, இந்த ஜாக்சன் இந்த இவனை அப்புறம் ஜாக்சனை தூக்கி பிரிட்டிஷ்க்கு நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, அவன் அங்கதான் இருக்க லாய்க்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டு லுஷிங்டன்கிற ஒரு புதிய கலெக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரியா? இது புரியுதா? இப்ப இன்னொரு விஷயம் கவனிங்க. இப்ப கட்டபொம்மனால அந்த அவமானம் என்னதான் இருந்தாலும் தாங்க முடியல. என்னடா இந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்துவீங்க? ஏன்னா அவர் சொந்த பாஞ்சாலங்குறிச்சியில நல்லா செல்வாக்கு மிகுந்த நபர். அவரை கூட்டிட்டு போய் நிற்க வச்சு இது பண்ணி அடிதடிலாம் உண்டாக்கி அடிச்சு உதச்சி இதெல்லாம் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனால அந்த அவமானம் தாங்க முடியல. எப்படியா பிரிட்டிஷ்க்கு எதிராக ஏதாவது பெரிய சம்பவம் செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துலதான் மருது பாண்டியர்கள் என்ன செய்யறாங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஒப்பந்தம்னு ஒண்ணு போடுறாங்க. அந்த சமயத்துல அது 1899 1800 அந்த சமயத்துல என்னன்னா இந்த மருது பாண்டியர்கள் பார்த்தோம்ல வேலுநாச்சியார் சமயத்துல அந்த வகுப்புல அந்த மருது பாண்டியர்கள் சொல்லக்கூடிய மருது சகோதரர்கள் கோபால நாயக்கர், யாதுல் நாயக்கர்னு சொல்லக்கூடிய நபர், யாதுல் நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும், கோபால நாயக்கர் யாருன்னு தெரியும், திண்டுக்கல்லை சேர்ந்தவர். இந்த யாதுல் நாயக்கர் வந்து ஆனைமலையை சேர்ந்தவர். மருது பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க சிவகங்கையை சேர்ந்தவங்க. சரியா? நமக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி போடுறாங்க திருச்சியில. என்ன கூட்டணினா எப்படியா இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக படையை திரட்டி ஒரு போர் தொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இந்த கூட்டணியில நம்மளும் கலந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு கட்டபொம்மனுக்கு ஒரு ஆசை இருக்கு. சரியா? நம்ம மட்டும் போனா பத்தாது, இன்னும் நிறைய பேர்த்த கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் என்ன செய்யறாருன்னா சிவகிரி பாளையத்தை போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் சிவகிரி பாளையத்துக்கு கடிதம் அனுப்பிட்டாரு. சிவகிரி பாளையம் அதை திரும்ப மறு கடிதம் அனுப்பி நாங்களா வரலன்னு சொல்லிட்டு அறிவிச்சிச்சு. அது எப்படி வரலன்னு சொல்ல முடியும்? நான் பொண்ணா சேர்ந்து போவோம், சிவகிரி பாளையக்காட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் அவரோட படையோட சேர்ந்து சிவகிரி பாளையத்தை நோக்கி போறாரு. ஆனா ஆல்ரெடி சிவகிரி பாளையம் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல். என்ன ஏன் இடத்தையே நீ வந்து உள்ள கை வைக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஞாபகம் வச்சுங்க, இந்த சமயத்துல கலெக்டர் யாருன்னா லுஷிங்டன். பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா
உன் இடத்த நான் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி, பாஞ்சாலங்குறிச்சி மற்றும் சுத்தோட்டாரம் ஃபுல்லாவே அட்டாக் பண்றதுக்கு படையை தட்டிட்டாங்க. யாரு? பிரிட்டிஷ். யாரு? பிரிட்டிஷ் படையை தட்டிட்டாங்க திருநெல்வேலி மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி ஃபுல்லா அட்டாக் பண்றதுக்கு. ஸோ அப்ப இந்த திருச்சி ஒப்பந்தம்ங்கிறது இந்த 3 பேர் ஸ்டார்ட் பண்ண விஷயம். அதுல கட்டபொம்மன் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதனால் சிவகிரி பாளையத்தை போய் அணுகினார். ஆனா அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால வந்து திருநெல்வேலியை நோக்கி படையெடுத்துட்டாங்க பிரிட்டிஷ். எப்படியா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சியை நம்ம கைப்பற்ற வேண்டும், கட்டபொம்மனை வீழ்த்த வேண்டும் சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ அதன் காரணமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, குறிப்பா எந்த சமயத்தில் அப்படின்னா 1799 மே மாசம் போல அன்றைய கவர்னராக கூடிய வெலஸ்லே, அன்றைய கவர்னர் வந்து யாருன்னா வெலஸ்லே, இந்தியாவுக்கே கவர்னர் வந்து வெலஸ்லே. சரியா? 1799 மே மாசம் வெலஸ்லே வந்து கவர்னர் ஜெனரல், இந்தியாவுக்கான கவர்னர் ஜெனரல் யாருன்னா வெலஸ்லே, இந்தியாவுக்கு. சரியா? அவர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. இந்த தென் இடங்கள் இருக்குல்ல, அதாவது திருநெல்வேலி, ஞாபகம் வச்சுங்க. இதே சமயத்துல வந்து அதாவது சரி ஓகே, அதை தனியா பார்ப்போம். சரியா? ஏன்னா இதே சமயத்துல தான் வந்து துணைப்படை திட்டம்னு ஒரு பாஸ் பண்ணுவாரு. சரியா? அதை நம்ம தனியா பார்ப்போம். இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. 1799 மே மாசம் போல வெலஸ்லே வந்து ஒரு ஆணையிடுவார். என்ன ஆணைனா, திருநெல்வேலி, பாஞ்சாலங்குறிச்சி ஃபுல்லாவே நம்ம கண்ட்ரோல கொண்டு வந்தானோ உடனடியா என்ன செய்யுங்கன்னா, திருச்சி, மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள்லாம் கொண்டு திருநெல்வேலிக்கு போக சொல்லுங்க, பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போக சொல்லுங்க, படையெடுத்து போக சொல்லுங்க. இப்ப கட்டபொம்மன் நம்மகிட்ட சரண்டர் ஆனோம் அப்படின்ட்டு. அதை யார் பொறுப்பேற்றார் அப்படின்னா, அந்த பேனர் மேன் சொல்லக்கூடிய நபர், இவர் தான் அந்த பொறுப்பை ஏற்றார். சரியா? பேனர் மேன் இப்ப பொறுப்பேற்று என்ன எல்லாம் எங்க போறாங்கன்னா, திருச்சி, மதுரை, அப்புறம் எங்க அதாவது மதுரை, திருச்சி, இந்த மாதிரி சுத்தோட்டக்கூடிய பாளையம் ஆட்சி செய்யக்கூடிய பிரிட்டிஷ் அவங்களோட படைகள் எல்லாம் எங்க போறாங்கன்னா, திருநெல்வேலியை நோக்கி ஓடுறாங்க. யாரை கைது செய்வதற்கு? கட்டபொம்மனை கைது செய்வதற்கு. இப்ப பாஞ்சாலங்குறிச்சி என்ட்ரி ஆயிடுறாங்க. உள்ள என்ட்ரி நடக்குது. எப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சியில என்ட்ரி ஆறாங்க. சரியா? இப்ப அங்க கட்டபொம்மன் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கு படை இல்லை. சரியா? அவர் வந்து தலைமறைவா இருக்கார் அந்த சுத்து வட்டாரத்துல, பாஞ்சாலங்குறிச்சி அந்த கோட்டை சுத்து வட்டாரத்துல. இப்ப இந்த கோட்டைக்குள்ள நுழைவது எப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு வந்து வழி தெரியல. இந்த சீக்ரெட் பேசேஜ்லாம் இருக்கும். அது வழியா கட்டபொம்மன் எஸ்கேப் ஆலாம் கூட பார்த்திருப்பாரு. ராமலிங்கனான்னு சொல்லக்கூடிய நபர் வந்து கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து நம்ம அதாவது பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த ஒரு நபர், ராமலிங்கனார். இவருக்கு வந்து அந்த கோட்டை சுத்தி, கோட்டைக்குள்ள, கோட்டைக்கு என்னென்ன சீக்ரெட் டனல் இருக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே சொல்லிட்டாங்க. பிரிட்டிஷ்ட சொல்லிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு, கட்டபொம்மனுக்கு துரோகம் விளைவித்தார். சரியா? யாரு? ராமலிங்கனார். அதை ஏற்றுக்கொண்ட பிரிட்டிஷ் அப்படியே ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பி கட்டபொம்மன் எங்க இருக்கான்னு தேடு, சீக்ரெட் டனலுக்குள்ள ஓடு, அந்த குகைக்குள்ள ஓடி போய் தேடு அப்படின்ட்டு. எல்லாம் தேனாலும் ஆள் கிடைக்கல, ஆள் எஸ்கேப் தான். சரியா? அவர் முன்னாடி எஸ்கேப் ஆயிட்டாரு. யாரு? கட்டபொம்மன். சோ சிவசுப்பிரமணியனார் மறுபடியும் கைது. ஆனா உள்ள போய் சீக்கிரட்டா தேடுறப்ப சிவசுப்பிரமணியனார் மாட்டிக்கிட்டாரு. அவரை திரும்பவும் கைது செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் கைது தெரியும்ல, ஜாக்சனு, அது மாதிரி திரும்பவும் கைது, பேனர்மேன் கைது செஞ்சுட்டார். ஆனா கட்டபொம்மன் எஸ்கேப். எங்க எஸ்கேப் ஆகி போறாரு? கட்டபொம்மன் புதுக்கோட்டை தப்பி ஓட்டம். டக்குனு பாஞ்சாலங்குறிச்சி திருநெல்வேலியிலிருந்து தப்பித்து புதுக்கோட்டையில போய் தஞ்சம் அடைந்தார். ஆனா ஞாபகம் வச்சுங்க, புதுக்கோட்டை மன்னர் ஆல்ரெடி பிரிட்டிஷ் சப்போர்ட். சரியா? புலிதேவரை போய் பார்த்துருப்போம். அதனடைய என்ன ஆச்சுன்னா, புதுக்கோட்டை வந்து மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டாங்க. பிரிட்டிஷை போய் போட்டு கொடுத்துட்டாங்க. கட்டபொம்மன் இங்கே தான் இருக்காரு, வந்து தூக்கிட்டு போங்கன்ட்டு அலேக்கா தூக்கிட்டாங்க கட்டபொம்மனை. ஸோ இறுதியாக ஆல்ரெடி சிவசுப்பிரமணியனாரும் கைது செய்யப்பட்டார். இப்ப கட்டபொம்மனும் கைது செய்யப்பட்டார். சிவசுப்பிரமணியனார் நாகலபுரம் என்ற இடத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் அக்டோபர் 16ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். இந்த 2 இடமும் ஞாபகம் வச்சுங்க, இந்த 2 டேட்டும் ஞாபகம் வச்சுங்க, மாசமும் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இதோட கட்டபொம்மனோட வரலாறு முடிஞ்சது. சரியா? கட்டபொம்மனோட வரலாறு முடிஞ்சது. என்ன சொன்னேன் நானு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எங்க? 1790 to 99. அப்பா பேர் என்ன? ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மனோட ஆட்சி இடம் பேர் என்ன? பாளையம் பேர் என்ன? பாஞ்சாலங்குறிச்சி. கலெக்டர் யாரு? ஜாக்சன். எவ்வளவு பகோடாக்கள் வந்து கடன் வச்சாரு? 3310 பகோடா. எங்க ஜாக்சன் மீட் பண்ணணும், சந்திக்கணும்னு சொல்லிட்டு இடம் பிக்ஸ் பண்ணாரு? ராமநாதபுரம். சோ ராமநாதபுரம் அந்த போய் சந்தித்தார். யார் அப்படின்னா 1798 1798 போய் சந்தித்தார். யாருன்னா கட்டபொம்மன். கூட யார் யார் போனா? சிவசுப்பிரமணியனார் அமைச்சர், தம்பி ஊமதுரை. உள்ள என்ட்ரானது யாரு? கட்டபொம்மனும் சிவசுவும். ஊமதுரை வெல்ல. உள்ள கைகளை பாய் யாரு கொலை செய்யப்பட்டார்? கிளார்க். உடனடியாக கட்டபொம்மன் எங்க? ஊமதுரையோட எஸ்கேப்பு. சிவசு வந்து கைது செய்யப்பட்டார். உடனடியாக மெட்ராஸ் கவுன்சிலில் போய் ஆஜரானார் கட்டபொம்மன். அங்க ஒரு 3 பேர் கொண்ட குழு கட்டபொம்மன் நிரபராதின்னு சொல்லி சிவசுவை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி அதனால் எட்வர்ட் கிளைவ்னு சொல்லக்கூடிய நபர் அவரை விடுவிச்சிடுறாங்க.
கூடுதலா ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. லுஷிங்டன் சொல்லக்கூடிய நபரை உள்ள இறக்கி அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் விரத்தி ஆகி ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து திருச்சிராப்பள்ளி ஒப்பந்தம் அறிக்கையில நம்மளும் பங்கேற்போம் சொல்லிட்டு வராரு. அந்த திருச்சி அறிக்கையில யார் யார் இருக்கா? மருதுபாண்டியர்கள், யாதுல் நாயக்கர், கோபால நாயக்கர். ஆனா கட்டபொம்மன் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு, அதான் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகிரி. அவங்க ஒத்துக்கல. ஏன்னா சிவகிரி ஆல்ரெடி பிரிட்டிஷ் கண்ட்ரோல். என் கண்ட்ரோல கூடிய பாளையத்தை நீ அட்டாக் பண்ண வரியான்னு சொல்லிட்டு ஒன்னு நான் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு திருநெல்வேலியை நோக்கி படையெடுக்கிறாங்க பிரிட்டிஷ். அந்த டைம்ல யார் கவர்னர் ஜெனரல்? வெலஸ்லே. யார் வந்து கமாண்டர்? யார் படை தளபதி? பேனர்மேன். ஸோ நேரடியா வந்து யார் போட்டு குத்துறா? ராமசுப்ரமணியம். சரியா? ராமலிங்கனார் போட்டு குத்துறாரு. சிவசுப்ரமணியம் நாரியே ராமசுப்ரமணியம் வருது. ராமலிங்கனார் போட்டு குத்துறாரு. திரும்ப சிவசுப்பு கைது. கட்டபொம்மன் எங்க எஸ்கேப்பு? புதுக்கோட்டை மன்னர் போட்டு கொடுத்து கட்டபொம்மனை கைது செஞ்சிடறாங்க. திரும்ப கட்டபொம்மனை வந்து எப்ப தூக்கிடுறாங்க? கயத்தாருங்கிற இடத்துல அக்டோபர் 16ஆம் தேதி. சிவசுப்ரமணியனார் எப்ப தூக்கிடுறாங்க? நாகலாபுரம்ங்கிற இடத்துல செப்டம்பர் 13ஆம் தேதி. சரியா? இதோட நிறைய உள்கதை, அதாவது உட்பிரிவு கதைகள்லாம் நிறைய இருக்கு. தூக்கிலிடுறப்ப அவர் என்னெல்லாம் பண்ணாரு, என்னெல்லாம் பேசினான்னு சொல்லிட்டு நம்ம டைம் இல்லை, நம்ம இதோட நிப்பாட்டிக்குவோம். அப்படியே ஸ்கூல் புக் வடிவத்தில் அப்படியே நிப்பாட்டுவோம். அதுக்குள்ள கூடிய கதைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? கதை, ஃபேக்ட், கான்செப்ட் எல்லாம் சேர்த்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். ரைட்டா? கட்டபொம்மனை பத்தி. ரைட்? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா மருதுபாண்டியர்கள். அதாவது இரண்டாம் பாளையக்காரர் போர் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரிட்டிஷ் வச்ச பேர் அடுத்து. இதோட இந்த மருதுபாண்டியர்கள் தான் கடைசி பட்சம். அதாவது இந்த கட்டபொம்மனோட முதல் பாளையக்காரர் போர் முடிஞ்சு. இதுக்கப்புறம் ரெண்டாவது சாப்டர் தொடங்குறாங்க. யார் அப்படின்னா மருதுபாண்டியர்கள் சொல்லக்கூடிய மருது சகோதரர்கள். இதை வந்து பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா இரண்டாம் பாளையக்காரர் போர், செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அப்ப இரண்டாம் பாளையக்காரர் வார் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1800 ஸ்டார்ட் ஆகுது. 1800 இது எக்ஸாம்ல கேட்பாங்க. இரண்டாம் பாளையக்காரர் போர் எந்த ஆண்டு தொடங்குது அப்படின்னா 1800. தொடங்கி வைக்கிறவங்க சாச்சார் மருது சகோதரர்கள் தான். இந்த மருது சகோதரர்கள் பாருங்களேன், வேலுநாச்சி ஆட்சி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு கட்டபொம்மன் ஆட்சி காலத்துல தொட்டு அதுக்கப்புறமும் தொடர்ந்து வராங்க. பாத்தீங்களா? எப்படியாவது இந்த பிரிட்டிஷ் அடிச்சு தூக்கணும்ட்டு. அதான். ஓகே. மருது பாண்டியர்கள், கோபால நாயக்கர், கேரளா வர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர், மொத்தம் 4 பேர் இங்க நீங்க பார்க்கணும். அங்கங்க கமா வரும், நான் சொல்றேன். மருது பாண்டியர்கள், கோபால நாயக்கர், கேரளா வர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர், மொத்தம் 4 பேரு. சரியா? இந்த 4 பேரும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. எங்க அப்படின்னா விருப்பாச்சிங்கிற இடத்துல, திண்டுக்கல் பக்கத்துல. விருப்பாச்சியில ஏப்ரல் 1800 திருச்சி ஒப்பந்தம் போட்டாங்கல்ல முன்னாடி நம்ம கட்டபொம்மன் பார்க்குறப்ப, அதே மாதிரி விருப்பாச்சி ஒப்பந்தம் சந்திச்சு எப்படியாவது பிரிட்டிஷை வீழ்த்துவதற்கு ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. ஏப்ரல் மாசம் 1800. வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த சதி திட்டத்தை தெரிந்த பிரிட்டிஷ் தடுத்து நிறுத்திட்டாங்க. சரியா? ஏன்னா இவங்களோட ஆயுத பலம், அந்த அறிவுசார் பலம், ரகசிய ராணுவ படையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த சமயத்துல பிரிட்டிஷோடது. அதனாலேயே வந்து நம்ம இந்தியர்களும் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த பாளையக்காரர்களும் பிரிட்டிஷை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய சிரமம் வந்து அடைந்தார்கள். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த போர் சதி திட்டம் தீட்டுறாங்கல்ல, இதை வந்து எப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா இப்ப பிரிட்டிஷ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஊமதுரன் சொல்லக்கூடிய கட்டபொம்மனோட தம்பியும் செவத்தையான்னு சொல்லக்கூடிய கட்டபொம்மனுக்கு இன்னொரு தம்பி. சரியா? 2 தம்பி, ஊமதுரை 1, செவத்தையா. இவங்க 2 பேர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ மருது பாண்டியர்களுக்கும் மற்ற இந்த எல்லா பாளையக்காரர்கிட்டும் ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. தெரிய வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஊமதுரையும் செவத்தையும் கைது செஞ்சிடறாங்க பிரிட்டிஷ் 1800. ஏன்னா கைது செஞ்சு சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில இருந்து இந்த 2 பேரும் ஆல் எஸ்கேப், தப்பி ஓட்டம். 1800 தப்பி ஓடிட்டாங்க. தப்பி ஓடி மருது பாண்டியர்கள் இருக்கக்கூடிய சிவகங்கையை நோக்கி ஓட்டாங்க. அங்க மருது பாண்டியர்கள் இவங்க 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுக்குறாங்க. யார் 2 பேருக்கும்? கட்டபொம்மனோட 2 தம்பிகளுக்கும். இந்த அடைக்கலம் கொடுத்தது தெரிய வந்து பிரிட்டிஷ் என்ன அறிவிக்கிறாங்க மருது பாண்டிகள்ட்ட அப்படின்னா, ஒழுங்கா 2 பேரை சரண்டர் சொல்லிடு. ஏன்னா ஒழுங்கா 2 பேர் இப்ப இங்க வந்தானோ, உங்கள்கிட்ட தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஒழுங்கா அந்த 2 பேரை விடுவிச்சிருக்கன்னு சொல்லிட்டு மருது பாண்டிகள்கிட்ட சொல்றாங்க. யாரு? பிரிட்டிஷ். ஆனா மருது சகோதரர்கள் அதெல்லாம் விடுவிக்க முடியாது. அதெல்லாம் ஊமதுரையும் செவத்தையும் எங்களோட ஆட்கள் இங்கதான் இருப்பாங்க, முடிஞ்சா என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் ஒரு திமிரான ஒரு தோரணையில பிரிட்டிஷ்க்கு சமமாக அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. ரைட்டா? இப்ப இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. விருப்பாச்சி ஒப்பந்தம் பாட்டோம். அந்த 4 பேரு அது காரணமா இருக்கக்கூடிய ஊமதுரை செவத்தையா கைது, அதுக்கப்புறம் தப்பி ஓட்டமா பார்த்துட்டோம். சரியா? மருது பாண்டியர்களோட கதையில என்ன இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் ஒரு திருச்சி அறிக்கை போடுறாங்க.
மொத்தம் 3 விஷயம் பார்த்திருக்கோம். ஒன்னு ஃபர்ஸ்ட் திருச்சி அறிக்கை கட்டபொம்மன் காலத்துல, ரெண்டாவது விருப்பாட்சி அறிக்கை, அது தோல்வி அடைந்தது. திரும்ப மறுபடியும் ஒரு திருச்சி ஒப்பந்தம் போடுறாங்க. என்னடா நினைச்சிட்டீங்க இந்த பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம போராடினது எல்லாமே என்ன ஒரு என்ன சொல்றது, ஜாதி வாரியாக பிளவு அதாவது ஜாதி வாரியாக ஒரு பிளவு இருக்கும் அந்த சமயத்துல, சரியா? மதம் வாரியாக ஒரு பிளவு இருக்கும், பகுதி வாரியாக ஒரு பிளவு இருக்கும், கர்நாடகா கேரளா அப்படின்ட்டு. ஸோ நம்ம எல்லாம் ஒற்றுமையா இல்லாத காரணத்தினால்தான் பிரிட்டிஷ் நம்ம வந்து வீழ்த்த முடியல. நம்ம எல்லாம் அங்கங்க இருக்கோம். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இனம் பார்க்காம, இடம் பார்க்காம, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிச்சு இந்த பிரிட்டிஷை தூக்கணும்டா. நம்மளோட ஒற்றுமை தான் நம்மளோட பலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திருச்சி ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஸோ அனைவரும் ஒன்று கூடுங்கள், ஜாதி மதம் இடம் பார்க்காமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய திருச்சி ஒப்பந்தத்தை போடுறாங்க. அனைவரும் சண்டையிட தொடங்கினர். இதை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களும் சண்டையிட தொடங்கினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி இந்த பாளையக்காரர் இருக்கக்கூடிய அந்த ஜாதி மதம் இதெல்லாம் உடச்சு விட்டு எல்லாம் ஒற்றுமையோட போராடுவோம் சொல்லிட்டு மருது சகோதரர்கள் ஒரு தூண்டுதலை உருவாக்குறாங்க. ஏன்னா இதை தெரிந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, வங்காளம், பெங்காலு, சிலோனு, மலேசியா இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய பிரிட்டிஷோட ஆட்கள் இருப்பாங்களே, அதாவது இவங்க எல்லாம் ஒன்று தந்துட்டாங்கன்னு பிரிட்டிஷ்க்கு வந்து இதாயிடுச்சு, ஒரு பயம் உச்சகட்டம். ஐயோ நம்ம ஆட்களோட இங்க ஆட்கள் அதிகமாயிட்டாங்களேன்ட்டு. ஏன்னா டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வங்காளம், சிலோன், மலேசியால இருந்து இவங்க ஆட்களை உள்ள இறக்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள, திருநெல்வேலி அந்த சுத்தோட்டாரம் ஃபுல்லா, ரைட்டா? இப்ப அவங்க படையோட இவங்க படை அதிகமாயிடுச்சு. திரும்ப பிரிட்டிஷ் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செய்வாங்க. அதுவும் இல்லாம நவீன ஆயுதம் கூட. அதனால வந்து கொஞ்சம் டஃபா இருந்துச்சு அவங்கள வந்து வீழ்த்துறதுக்கு. என்ன ஸோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தனால அந்த 2வது திருச்சி ஒப்பந்தமும் தோல்வி அடைந்தது. சரியா? ஜெயிச்சாங்க ஈஸியா. அந்த போர்ல 2வது பாளையக்காரர் போர்ல ஆங்கிலேய அரசு மறுபடியும் ஜெயித்து விட்டன. ரைட்டா? ஸோ புரட்சி தோல்வி. மருதுபாண்டியர்கள் எங்க தூக்கிலிடப்படுறாங்க அப்படின்னா, திருப்பத்தூர் கோட்டையில அக்டோபர் 24 1801 தூக்கிலிடப்படுறாங்க. அக்டோபர் 24 1801 ஊமதுரை மற்றும் செவத்தையா தூக்குலெல்லாம் போடல. ஏன்னா இவங்க செய்தது ரொம்ப மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தாங்க 2 பேரும் சொல்லிட்டு தலையை துண்டிச்சிட்டாங்க பிரிட்டிஷ். நவம்பர் 16 1801 பி ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டை 1801 மருதுபாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க. ஊமதுரை மற்றும் செவத்தையா தலை துண்டிப்பு நவம்பர் 16 1801. சரியா? ஸோ இதோட 1ஆம் பாளையக்காரர் போரும் முடிஞ்சு கட்டபொம்மனோட, 2ஆம் பாளையக்காரர் போரும் முடிஞ்சு மருதுபாண்டியர்களோட. ஸோ பாளையக்காரர்னு சொல்லக்கூடிய அந்த முறையே முடிக்க போறாங்க பிரிட்டிஷ். 1801 ஜூலை 31 கர்நாடிக் ட்ரீட்டி, கர்நாடக் ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க நவாபோட. ஸோ அந்த ஒப்பந்தம் படி இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல கூட பாளையக்காரர்னு ஒருத்தவங்க இருக்கவே கூடாது, பாளையம்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஒட்டுமொத்த பாளையங்களும் மாற்ற போறேன், அதை மாவட்டங்களாகவும் மாகாணங்களாகவும் மாற்ற போறேன். பாளையக்காரர் யாருமே இருக்கக்கூடாது, அந்த முறையே நான் ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் படி பாளையக்காரர் சிஸ்டம் எண்டட் இன் தமிழ்நாடு. பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் முடிந்தது. ஆட்சியர் முறை தொடக்கம். கலெக்டர் சிஸ்டம் ஸ்டார்டட் தமிழ்நாட்டில் 1801 அப்புறம். ஸோ இன்னைக்கு டேட்ல பார்க்குறோம்ல, எல்லா மாவட்டங்களையும் கலெக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, பாளையக்காரர் செய்ய வேலையை அதே வேலையை தானே இப்போ கலெக்டர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது எப்போ வந்து அதுக்கு தொடக்க புள்ளி, அதுக்கு எப்போ ஆணிவேறு போட்டாங்க பிரிட்டிஷ் அப்படின்னா, எப்போ புள்ளி வச்சாங்கன்னா 1801 ஜூலை 31. ஸோ இதோட பாளையக்காரர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் யாருமே இனிமேல் இருக்கக்கூடாது, எல்லா பாளையக்காரரும் நான் தூக்கிட்டு கலெக்டரை போட போறேன்னு சொல்லிட்டு போடவும் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சிஸ்டம் இருக்கு. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் இது கேள்வியை கேட்பாங்க, எந்த ஆண்டு முதல் ஆட்சியர் முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1801. இதோட கர்நாடிக் ஒப்பந்தத்தோட பாளையக்காரர் முழுவதும் முடிந்து விட்டது. சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க, அதாவது பாளையக்காரர் இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் தீரன் சின்னமலைன்னு ஒரு நபரை பற்றி கொடுத்துருப்பாங்க, வேலூர் கழகம்னு ஒரு புரட்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. தீரன் சின்னமலை 2 பேராதா. சரியா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவர் செஞ்சிருப்பார் நிறைய விஷயங்கள், நான் 2 பேராதா, ரொம்ப லிமிட்டடான வரலாறு தான். சரியா? ஒருத்தர் வருவார், அவர் என்ன சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது சின்னமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சின்னமலை நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது பாருங்க, அதை நீங்களே ரீட் பண்ணிடலாம். சரியா? சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் நடுவில் கூடிய சின்னமலை நான் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், 2 பேரால படிச்சிடலாம்.
அப்புறம் வேலூர் புரட்சி, அது ஒரு 2 பக்கம் தான் இருக்கும். அதுவும் நீங்களே ரீட் பண்ணிடலாம். சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரைட்டா? ஸோ இதோட பாளையக்காரன் சொல்லக்கூடிய உங்களுக்கு படிக்க என்னடா இவ்வளோ தகவல் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நான் முடிச்சிட்டேன். ரைட்டா? ஏன்னா இதுதான் வந்து நிறைய தகவல் இருக்கும். ஸோ எல்லா தகவலும் முடிச்சாச்சு பகுதி 1 மற்றும் பகுதி 2ல். ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.